ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aasathal சமையல். இன்றைக்கி Aasathal சமையலில் நம்ம குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச பர்கர் வீட்டிலே எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வெஜிடபிள் பேட்டிஸ்லாம் செஞ்சு அதை ஸ்டஃப் பண்ணி சீஸ்லாம் வச்சு செய்ய போகிறோம். ஸோ குட்டீஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த பர்கர் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பேட்டிஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கேஸில். இந்த கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே இதில் வந்து ஒரு கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10-15 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பேட்டிஸ் செய்கிறதுனால நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வெறும் உருளைக்கிழங்கு வச்சு கூட பேட்டிஸ் செய்யலாம். இப்போ இந்த காயை வந்து நம்ம ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்க்குறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கடைசியாக நான் 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பேட்டிஸ்க்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது இந்த பவுலில் வந்து நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பிரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கூட அந்த பிரெட் க்ரம்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டிஸ்க்கு செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து ஒரு பெரிய உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த பர்கர் பன் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு இந்த உருண்டை எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கணும். இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி தட்டிடுங்க. இப்போ இந்த பேட்டிஸை நம்ம இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு பேட்டர் அது மேலே சேர்க்குறேன். இப்போ இதுலேருந்து இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா உடஞ்சிடும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டிஸும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த பேட்டிஸை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து நான் இங்கே ஒரு பிளேட்டில் பன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பர்கர் பன்னு. நீங்கள் கடையில் பர்கர் பன்னுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம 2 ஹாஃபாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேட்டிஸை எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பேட்டிஸை பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது நம்ம வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி பேட்டிஸும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடானதும் இதில் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துடலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பர்கர் பண்ணை சேர்த்துடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க. இது வந்து லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இந்த பர்கரை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்கர் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். இது வந்து சில்லி டொமேட்டோ சாஸ். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வெறும் டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பர்கர் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு பிளேட்டில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பர்கர் பன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அடியில் இருக்கிற பாட்டில் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டிஸ். இப்போ இந்த பேட்டிஸ்க்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ இந்த சீஸ்க்கு மேலே நான் ஒரு கேபேஜ் ஸ்லைஸ் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக லெட்யூஸ் கூட வைக்கலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் போல் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த ஆனியன் ரிங்ஸ் வைக்கிறேன். இதுக்கு மேலே ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோ வைக்கிறேன். இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக இது மேலே இந்த டாப் லேயர் பன்னை வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மெக்டி ஸ்டைல் பர்கர் பன் சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.